என்னன்னே தெரியல. எனக்கு இப்ப கொஞ்ச நாளாவே ரொம்பவே வந்து முடி உதிருதுங்க. பொதுவா நான் வந்துட்டு முடிக்கு ரொம்பலாம் வந்து இந்த மாரி ஃபீல் பண்ணவும் மாட்டேன். எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். வாரத்துக்கு 2 தடவ வந்து ஆயில் அப்ளை பண்ணி, அப்படியே வந்து தலைக்கு வந்து அலசிடுவேன். அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப கொஞ்ச நாளா தான் வந்து அப்படியே தலையில நம்ம கை வச்சோம் அப்படின்னாலே வந்து ரொம்ப முடி அப்படியே கையோட வந்துட்டே இருந்துச்சு. சரி எனக்கே வந்துட்டு ஒரு கட்டத்தில என்னடா இவ்ளோ முடி கொட்டுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. சரி அதனால தான் நேத்து வெள்ளிக்கிழமையா, ஸோ அதனால வந்துட்டு ஏதாவது ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து வீடியோல வந்து பார்த்தேன். எந்த வந்து எடுக்கலான்னு நெறைய வந்துட்டு இருக்குது. அதில எத பண்றதுன்னே தெரியல. கடைசி சரி இந்த செம்பருத்தி பூவும், செம்பருத்தி இல, அப்புறம் கத்தாழை, அப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு இது வந்துட்டு இருந்துச்சு. சரி இத வச்சு இன்னைக்கு வந்து பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைமா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். போக போக வந்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன நெனைப்பேன்னா, ரொம்ப முடி வளரல அப்படின்னாலும் பரவால்ல. இருக்கிற முடி நம்மள விட்டு போகாம இருந்தா கூட பரவால்ல. அத காப்பாத்துறதுக்காவது ஏதாவது பண்ணணுமேன்ற நெலைமையில தான் நான் வந்து இன்னைக்கு இந்த ஹேர் பேக் வந்து போட்டேன். ஒரு 2, 3 நாளாவே வந்து புளி சாதம் சாப்பிடணும் போல தோணிட்டே இருந்துச்சு. இந்த பேஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அத வந்து சாதத்துல கலந்துட்டு, மதியத்துக்கு இன்னைக்கு அத சாப்பிடலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இத மட்டும் போட்டு தாளிச்சு, துவையல் அரைச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் எனக்கு அதுக்குள்ள ரொம்ப பசி எடுத்துருச்சு. சரி அப்பளம் மட்டும் சிம்பிளா வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து அப்பளம் பொரிச்சு மதிய சாப்பாட வந்து சிம்பிளா முடிச்சுட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.